ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது. நான் சொல்லும் வாக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. நம்பிக்கையோடு கேள். என் அன்பு குழந்தையே, உனக்கான அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. என்ன அதிர்ஷ்டம், எப்படி நடக்கப் போகிறது, அது யார் மூலம் நடக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த காணொளியில் என் அன்பு குழந்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட போகுது. இந்த அப்ப முருகனின் அருளும் ஆசியும் என்றும் உனக்கு பரிபூரணமாக இருக்கும். அதனால்தான் இன்று உன் அப்பன் முருகனின் காணொளியின் மூலம் வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். எல்லாராலும் இந்த காணொளியை கேட்டுவிட முடியாது. என் வாக்கினை யார் கேட்க வேண்டும் என்று இந்த முருகன் நினைக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த காணொளியை காண முடியும். இன்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை நெருங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். பலமுறை இது போன்ற காணொளியை நீ காண நேர்ந்திருக்கலாம், ஆனால் நீ காணாமல் சென்று இருக்கிறாய். இன்று இந்த காணொளியை நீ காண்கிறாய் என்றால் அதிர்ஷ்டமானது உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த அதிர்ஷ்டம் உன்னை நெருங்கிவிட்டது என்றதுக்கு ஒரு சின்ன அறிகுறி தான் இந்த காணொளியை இப்பொழுது நீ காண்கிறாய். இந்த காணொளியை முழுவதுமாக கேள். உன் அப்பன் முருகன் உனது அருகில் இருந்து உனக்கு கூறும் வாக்கு என்று நீ நினைத்து கொண்டு ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்னு 3 முறை மனதார நினைத்து இந்த காணொளியிலும் 3 முறை பதிவிட்டு இந்த கதையும் தொடர்ந்து கேள். நிச்சயம் உனக்கான அதிர்ஷ்டம் எது என்றும் அது யாரால் நிகழப்போகுது என்றும் நீ தெரிந்து கொள்வாய். இது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அதிர்ஷ்டம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டமானது உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை நிகழப்போகிறது அப்படிங்கிறதையும் இந்த காணொளியில் நீ தெரிஞ்சுக்கிட போகிற. நம்பிக்கை ஒருத்தரோட வாழ்க்கையை முழுசாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்கும். நீ உன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகன் இந்த கந்தன் நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு. மனதார என்னை நினைத்து கொண்டு இந்த கணம், இந்த பொழுது எது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதற்கான அதிர்ஷ்டமும் அது உன் கைகூடி வரும் நேரமும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. பேராசையின்றி உன் மனதில் எந்த கோபமும் வருத்தமும் யார் மீதும் பொறாமையும் பேராசையும் இன்றி உன் அப்பன் முருகனை மனதில் வைத்து உனக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது தேவையோ அதை மனதார நினைத்து இந்த கணம் வேண்டிக்கொள். அது எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு நிறைவேற்ற காத்து கொண்டு இருக்கிறேன். அது உனக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு உறவாக இருக்கலாம், உனக்கு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், உனக்கான வேலையாக இருக்கலாம், அல்லது உனக்கு தேவையான பண உதவியாகவும் இருக்கலாம். உனக்கு எது வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு இந்த கணம் எது அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறதோ அதை மனதார வேண்டிக்கொள். உன் வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. பல நாளாக நீ வேண்டிக் கொண்டிருக்க ஒரு விஷயமும் நிறைவேறப் போகிறது. அதற்கான அதிர்ஷ்டமும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதிர்ஷ்டம் என்றதும் அசால்ட்டாக இருந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, அந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பொழுது அதை தடுக்க சில சூழ்ச்சமங்களும் நடக்கத்தான் செய்யும். விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம். அப்பன் முருகனை கூறிவிட்டார் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரப்போகிறது என்று ஒருபோதும் அசால்ட்டாக இருந்து விடாதே. இப்பொழுதுதான் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நீ எது வேண்டுகிறாயோ அது அதிர்ஷ்டம் மூலமாக உன்னை வந்து சேரப்போகிறது.
அவ்வாறாக சேரும் அந்த அதிர்ஷ்டத்தை எதன் மூலம் வருகிறது என்று நீதான் யோசித்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கைகூடும் நேரத்தில் உனக்கு ஒரு அறிகுறியை உன் அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு நான் தருவேன். ஒரு மயிலின் ஓசையை நீ கேட்கலாம், இல்லது சேவலின் குரலை கேட்கலாம். நீ வெளியே செல்லும் பொழுது எதர்ச்சயமாக ஒரு மயிலையோ சேவலையோ நீ காணலாம். இல்லை, என் நாமம் கொண்ட ஒரு நபர் உன்னை வந்து பேசும் பொழுதோ உன்னை கடந்து செல்லும் பொழுதோ எனது ஒரு திரு உருவமோ உன் கண்ணில் பட்டால் இது அத்தனையும் எதர்ச்சயமாக ஏதாவது ஒன்று நடப்பினும் அது நான் உனக்கு கொடுக்கும் அறிகுறியாகும். இது நடந்த ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில மணி நேரத்தில் அந்த அதிர்ஷ்டம் உன் கையில் வந்து சேரும். எத்தனை பேர் அதை தடுக்க நினைத்தாலும் அது உன்னை வந்து சேரும். ஏனென்றால் உனக்கு துணையாகவும் உன்னை வழிநடத்தி செல்லவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் இருக்கும் நம்பிக்கையில் நீ உன் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன் உழைப்புக்கான ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். இதுவரை உன் உழைப்பிற்கான ஊதியம் குறைவாக இருந்திருக்கலாம், இல்லை கிடைக்காமல் தவறி சென்று இருக்கலாம். ஆனால் இன்று முதல் உன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உன்னை வந்து சேரும். உனக்கான பணம் உன்னை வந்து சேரும். நீ நேசித்த உறவு உன் மீது அன்பு செலுத்தும் நேரம் வந்துவிட்டது. அதிர்ஷ்டம் கைகூடும் வரையில் சற்று பொறுமையாக காத்திரு. அந்த அதிர்ஷ்டம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் நீ ஒன்று செய்யவும் வேண்டும். எதுவும் தானாக நடந்துவிடாது என் அன்பு குழந்தையே. உனக்கான வழியினை, உனக்கான பாதையினை உன் அப்பன் முருகன் நான் காட்டுவேன். அந்த பாதையில் செல்ல வேண்டுவது உன் கடமையாகும். பாதையை காட்டிவிட்டு உன்னை வழி நடத்தி செல்ல உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது சோம்பேறித்தனத்தாலும் அசல்ட்டாலாகவும் கவனக்குறைவினாலும் அந்த பாதையில் செல்ல மறுத்து, கவனக்குறைவால் நீ வேறு திசையில் சென்றாலோ இல்லை செல்ல மறுத்தாலோ அந்த அதிர்ஷ்டம் உன்னை கைகூடுவது தவறிவிடும். உனக்கான வாய்ப்பினை நான் ஏற்படுத்தி விட்டேன். அதற்கு உன்னை பக்குவப்படுத்தியும் கொண்டு இருக்கிறேன். அந்த வழியில் செல்ல நீ கவனமாக இரு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னை தேடியே அந்த வாய்ப்பும் வரும். வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவறவிடாமல் நீ அதை இறுக கைப்பற்றிக்கொள். என் அன்பு தங்கமே, உன்னை இழிவாக பேசிய அத்தனை பேர் முன்பும் உன் உசந்த நிலைக்கு நீ செல்லப் போகிறாய். இவரை இவ்வளவு இழிவாக நம்ம பேசிவிட்டோமே என்று அவர்கள் மனதளவில் வருத்தப்பட போகிறார். அந்த அளவுக்கு என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையானது உயரப்போகிறது, மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு சிறு பொழுது, ஒரு கன பொழுது கூட நீ நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். யாரோ ஒருவர் மீது அன்பு வைத்துவிட்டு அது எனக்கு கவலையை தருகிறது, என்னை கஷ்டப்படுத்துகிறது, என்னை ஏமாற்றுகிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அது அத்தனையும் மாறப்போகிறது. உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. ஓம் முருகா போற்றி.